வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் சாகுபடிக்காண்டி 300 பில்லரு 1.5 ஏக்கரில் நட்டோங்க. அந்த பில்லரை பயன்படுத்தி மாற்று விவசாயத்தில் பந்தல் காய்கறி பண்ணலான்ட்டு முடிவு பண்ணுங்க. ட்ராகன் ஃப்ரூட் விவசாயத்தில் எங்களின் அனுபவத்தை பின்வரும் வீடியோவில் சொல்கிறேங்க. பந்தல் காய்கறி சாகுபடிக்காண்டிங்க முதல் நாளே நம்ம தோட்டத்தை நல்லா உழுது ரெடி பண்ணிட்டோங்க. நீர் பாசனத்துக்காண்டி ஆல்ரெடி போட்டு வச்ச கேட் வால் சொட்டு நீர் பைப்புவே பயன்படுத்தினோங்க. சிமெண்ட் தூண் சுமார் 10 அடி இடைவெளியில் நட்டிருந்தோங்க. தூணை சுற்றி சுமார் 2 அடி அளவில் வட்டமாக கரை கட்டினோங்க. கரையோட ஆழம் 1/2 அடி இருக்கிற மாதிரி இருந்தால் தாங்க ஈரம் கட்டும். ஒரு பில்லருங்க 3 விதை நடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். பீக்கங்காய், சுரக்காய், புடலங்காய், பாகக்காய் விதையெல்லாம் வாங்கி முதலையே வச்சுருந்தேங்க. ஒரு விதை நடுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவில் ஆட்டு ஏறு போட்டேங்க. ஒரு பில்லரை சுற்றி 3 இடத்துல 50 கிராம் அளவில் ஆட்டு ஏறு போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டேங்க. விதையை 3 இன்ச்சு ஆழத்தில் நடணுங்க. அப்போ தான் தண்ணி விட்டால் விதை மேலே வராதுங்க. சுமார் 300 பில்லரையும் பீக்கங்காய், சுரக்காய், புடலங்காய், பாவக்காய் விதைகளை நட்டாச்சுங்க. பில்லர் இருக்கிறனாலங்க பந்தல் அமைக்கிறதுக்கு நம்ம சுலபமாக இருக்கும். பந்தல் காய்கறி போடுறதுனாலங்க காய்கள் நல்லா நீளமாக வருங்க. இந்த பந்தலில் போடுற காய்கள் நல்லா செடி படுறதுனாலங்க கீழே களைகள் அந்தளவுக்கு பெருசாக பில் வளர்கிறது இல்லைங்க. அடுத்து இந்த காய் நீளமாக வர்றதுனால நம்ம ஒரு சந்தைக்கு கொண்டு வரதுக்கும் பேக்கிங் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க. இந்த காய்கறிகளை மக்களும் விரும்பி வாங்குவாங்க. இந்த பந்தல் போட்டு காய்கறிகள் பண்ணுறதுனாலங்க 5 ஆள் பண்ண வேண்டிய அறுவடையை ஒரு ஆளே இந்த காய்கறிகளை அறுவடை பண்ணிடலாங்க. 300 பில்லருங்க 900 விதை நட்டாச்சுங்க. ஒரு பீக்கங்காய் விதையில் சுமார் 40லிருந்து 60 காய் வரைக்கும் வருங்க. சராசரியாக எடை ஒரு காய் 150லிருந்து 200 கிராம் இருக்குங்க. 40லிருந்து 45 நாளில் முதல் பூ பூக்குங்க. இப்போ நட்ட விதைகள் இன்னும் 1.5 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடுங்க. ஒரு கொடியிலேருந்து 4 to 5 மாதத்து வரைக்கும் காய் பறிக்கலாங்க. 4லிருந்து 5 நாளைக்கு ஒரு முறை காய் பறிக்கலாங்க. சரியான பராமரிப்பு பண்ணால் 13 டன் வரைக்கும் காய் பறிக்கலான்னு எதிர்பார்க்குறேங்க.